வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நெய் சோறு எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போம். வெங்காயம், பட்டை, லவங்கப்பூ, இது டவுன் பண்டாங். எங்கள் இதில் டவுன் பண்டாங்கன்னு சொல்லுவோம் மலேசியாவில். ஆனால் இது என்ன பேருன்னு எனக்கு தெரியல. அது பாருங்க எப்படி இருக்கும். இதை இது நெய், அரிசி 5 கப்பு, எவ்வளோ பெரிய கப்பில் எடுத்துங்க. 5 கப்பு அரிசி, பச்சரிசி, மஞ்சத்தூள், உப்பு. இந்த டவுன் பண்டானை எப்படி மடிக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்படி மடிச்சிங்க, இப்படி மடிச்சிங்க, ரெண்டையும் இப்படி மடிச்சிங்க. உங்ககிட்ட காமிச்சேன். இந்த அரிசி சுத்தமாக கழுவிட்டு ரைஸ் குக்கரில் போட்டுவிங்க. கிட்டு தண்ணி பார்த்துங்க, உங்களுக்கு எவ்வளோ அளவு எனக்கு அரிசி போட்டோன்னா தண்ணி பார்த்துங்க, நீங்களே பார்த்துக்கிட்டு. ஓகே, இப்போ இந்த டவுன் பண்டானே 1 சம்சா உப்பு, மஞ்சத்தூள் 1.5 சம்சா போடுங்க. போட்டுட்டு இப்படி இது பண்ணிட்டு தண்ணி பத்தலைன்னா நீங்க ஊற்றிங்க. இப்போ ரைஸ் குக்கரை தட்டி விட்டு மூடிடணும். ரைஸ் குக்கரை மூடிடுங்க, கீழே அமுக்கிடுங்க ரைஸ் குக்கரை. இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுங்க, அடுப்பை தட்டிங்க, மீடியமில் வைங்க அடுப்பு. அப்புறம் நான் சொன்னேன், நான் காமிச்சேன் அந்த நெய், அதை எடுத்து இந்த பேனில் ஊற்றிங்க. ஊற்றிக்கிட்டீங்களா? சரி, பேனில் ஊற்றிட்டீங்களா? இப்போ வெங்காயம், லவங்கப்பூ, பட்டை எல்லாத்தையும் போட்டு அப்படியே வறுத்து எடுக்கணும். அப்படியே நல்லா மாநேரமாக வறுக்கணும். பார்த்துங்க, அப்படியே மாநேரமாக வந்தோடனே கொஞ்ச நேரம் எடுத்து இதை ரைஸ் குக்கரில் அப்படியே ஊற்றிங்க. ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் மூடிடுங்க ரைஸ் குக்கரை. நெய் சோறை கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க சோறை கொஞ்சம் நேரம். ஓகே, மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ மூடி விடுங்க. ஓகே, இப்போ பாருங்க நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இருங்க நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டு நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு. இப்போ என் பொண்ணு சாப்பிட போறாங்க. அவங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லுவாங்க. நான் வீட்டில் சம்பால் செஞ்சேன், சிக்கன் சம்பால். இப்போ இந்த நெய் சோறு வச்சு அவங்க சோறு சாப்பிட்டு பார்க்க போகிறாங்க. எப்படி இருக்குன்னு அவங்க உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. பாருங்க, அவங்க சாப்பிட போகிறாங்க. இந்த சிக்கன் சம்பால் இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இன்னைக்கு நான் வீட்டுக்காக செஞ்சேன் எங்கள் ஃபேமிலிக்கு. அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ என் பொண்ணு சாப்பிட்டு பார்க்க போறாங்க, எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லுவாங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குமா?
காய்ஸ் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு கீழே எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே பாய். நான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.